ஹாய் வீவர்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 4க்கான தமிழ் ப்ராக்டிஸ் டெஸ்ட் தான் பார்த்துட்ருக்கோம். டாபிக் வைஸாக டெஸ்ட்டு பார்த்துட்ருக்கோம். இன்னையுடைய டாபிக் சேர்த்து எழுதுக. இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் போகலாம். முதல் கேள்வி, உன்னை கூட்டல் அல்லால் என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது உன்னை அல்லால். இரண்டாவது கேள்வி, புதுமை கூட்டல் பெயல் என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது புதுப்பெயல். மூன்றாவது கேள்வி, உள்கூட்டல் ஒன்று என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது உள்ளொன்று. நான்காவது கேள்வி, கல்கூட்டல் பிளந்து என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது கற்பிளந்து. ஐந்தாவது கேள்வி, காலம் கூட்டல் தச்சன் என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது காலத்தச்சன். ஆறாவது கேள்வி, கயிறு கூட்டல் வண்டி என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது கயிற்று வண்டி. ஏழாவது கேள்வி பார்க்கலாம். மரம் கூட்டல் களம் என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது மரக்கலம். எட்டாவது கேள்வி, மரம் கூட்டல் பொந்து என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது மரபொந்து. ஒன்பதாவது கேள்வி, நீர் கூட்டல் பாசனம் என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது நீர்ப்பாசனம். பத்தாவது கேள்வி, மடை கூட்டல் தலை என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது மடைத்தலை. பதினோராவது கேள்வி, நன்மை கூட்டல் வழி என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது நல்வழி. 12வது கேள்வி, அது கூட்டல் இன்றேல் என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது அதுவென்றேல். 13வது கேள்வி, கால் கூட்டல் சிலம்பு என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது காற்சிலம்பு. 16வது கேள்வி, இல்லாது கூட்டல் இயங்கும் என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது இல்லாதியங்கும். 15வது கேள்வி, காடு கூட்டல் ஆறு என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது காட்டாறு. 16வது கேள்வி, களம் கூட்டல் ஏரி என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது களமேரி. 17வது கேள்வி, கல் கூட்டல் அலை என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது கல்லலை. 18வது கேள்வி, வார்ப்பு கூட்டல் எனில் என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது வார்ப்பெனில். 19வது கேள்வி, இன்பு கூட்டல் உருகு என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது இன்புருகு. 20வது கேள்வி, சீருக்கு கூட்டல் ஏற்ப என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது சீருக்கேற்ப.